கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவின் தரப்பிலிருந்து 525 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதில் செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதி எண் 356ஐ நிறைவேற்ற கோரியும் மாண்புமிகு அம்மாவின் அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு தற்போதைய விடியா திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த வாரம் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களை பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாமல் களைய மாட்டோம் என கூறி விடியா திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து விடியா திமுக அரசின் காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 4.5 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதுடன் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக 723 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். இருப்பினும் அமைச்சருடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திமுக அரசு செவிலியர் போராட்டத்திற்கு எதிராக செய்யும் ஒடுக்குமுறையை தாங்க முடியாத செவிலியர் ஒருவர் கைது செய்யப்பட்ட வாகனத்தில் இருந்தபடியே ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் திட்டிய வீடியோ தற்பொழுது இணையம் முழுவதும் தீயாய் பரவி வருகிறது. அதில் நாங்கள் ஸ்டாலினுக்கு தானே ஓட்டு போட்டோம், அவர்தான் வர வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? வெளியில் சொன்னால் அவ்வளவுதான் என்று தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்.